ஸ்டாப்பு இது. ஏன்னா நான் பார்ட் 1 போட்டிருந்தேன். அதுவே பயங்கரமா விளையாண்டுருந்தேன். இப்போ பாருங்க என்கிட்ட 2 கீ இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? என் பேக் பேக்கு விடுங்க. வெப்பன்ஸை பாருங்க. என்கிட்ட என்ன வெப்பன் இருக்குன்னு பாருங்க. ஸ்னைப்பர் இருக்கு கைஸ். டாஜர்ஸ் இருக்கு கைஸ். இது ரெண்டா கஷ்டப்பட்டு எப்படியோ ரொம்ப நாளாக ஆடி வச்சுருக்கு. அதான் எனக்கு 4 கில் ஸ்ட்ரீக் இருக்குது. அதனால் இப்போ அதாச்சும் விளாண்டு பார்க்கலாம் வாங்க. டபுள் ட்ரபிள் ஆடலாம் கைஸ். இதில் ஒரு 2v2 போட்டு சும்மா ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிடலாம். 2v2வில் போய் வார்ம் அப் பண்ணிட்டு அப்புறமேலு நான் பேஸ் பண்ணலாம். இது லோட் ஆகட்டும். மேப்லாம் லோட் ஆகி முடிச்சான்னு உங்களுக்கு காமிப்பேன். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டு ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரில. ஏன்னா இந்த ரவுண்டில் போய் எனக்கு கேட்ச மேப் பார்த்தாலே தெரியும். கன்ஸ்ட்ரக்ஷன் மேப்பு நல்லா பார்த்துட்டேன். ஹெட்ஷாட் போடி. பார்த்தீங்களா கைஸ், லைஃப்பில் நான் எவ்வளோ பெரிய ஒரு ப்ரோவாக இருக்கேன்னு. என்ன மாதிரி ப்ரோலாம் வளர்த்துல இருக்கணும் கைஸ். நம்மகிட்ட டேஜஸ் இருக்குது. டபுள் ஜம்ப் வெப்பன். இங்கே நிற்கிறோம், ஏம் பண்ணுறோம். ஓகே, ஒருத்தர் அடிச்சிட்டான். சீக்கிரம் சுற்றி முடுற ஒன்றுமே தெரில. எங்கேயோ இருந்தோ என்ன எவனோ அடிச்சிருக்கான். என் வச்சா என்ன வச்சான்னு தெரில. வாங்க கைஸ், நம்ம டார்ஜர் யூஸ் பண்ணலாம். டேய் என்னடா நீ அடிக்கிற? அபிகமிங் தமிழ் கீழேயா? 150 தானா? ஒரு ஹெட்ஷாட் தானா? கரெக்டாக என் வச்சாச்சு ஹெட்டுக்கு வந்து அப்படி தான் மாட்டணும். இங்கே ஒருத்தன் நிற்கிறான் பாத்தியாடா? ஆனால் நான் தாண்டா பார்த்து அடித்தேன். நான் தான் எலிமினேட்டட். ஒருத்தவனா உண்டான் போல். இல்லை நோ ஸ்கோப்பிங்கும் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஸ்கோப் பண்ணி தான் அடிக்க வருது திடீர்னு. இங்கேருந்து பார்த்துட்டேன். கீழே இப்போ வருவான். ஸ்னைப்பரா? இன்னொருத்தங்கிட்ட ஸ்னைப்பரு கைஸ். ஆனால் பேக்கன் ஹேர்கிட்டே இருக்காது. அந்த டீமில் ஒரு பேக்கன் இருக்கால, அவன்கிட்டே இருக்காது. நம்ம டீமில் இருக்க வந்து அந்த பேக்கனா? டே கிரேன்லாம் பார்க்காதடா, முடிச்சு விட்றா. பஸ் ஏற்றுட்டாங்கடா. மேட்ச் பாயிண்ட் அதுக்குள்ளே 0/4 சுத்தம். குயிக் ரன். இங்கே நிற்கலாம். என்னடா கிரனேட் தூக்கி போடுற பார்த்துறேன். குதி, இன்னும் ஒரே ஒரு குதி குதிச்சிரு. குச்சி நீயே மாட்டிக்கோ. இல்லை நானும் அடித்தேனே அவனை. நான் அடித்தேன் கைஸ், என்னாச்சுன்னு தெரில. நான் அடித்தேன் வந்து அவன் என்னை சுட்டான். நல்லா பார்த்தேன். இருந்தாலும் அவன் எப்படி ஸ்னைப்பர் போட்டான்னு எனக்கு தெரில. சரி விடுங்க, 2v2 முடிச்சிட்டோமா? இன்னொரு தடவை 1A2 போடு. நோவா ரேப் கிடச்சிருக்கு. இப்போ 2v2 போகலாமா இல்லை டபுள் ட்ரபிள் போகலாமா? டபுள் ட்ரபிள் 3v3. ஓஹோ, இது புது ஈவெண்ட்டா? ஓகே, எல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை கைஸ். நம்மளுக்கு போகிறோம், மெயின் மேட்ச் ஆடுறோம், அது மட்டும்தான் முக்கியம். ஸ்ப்ரே கேன் பென்ட்ரேட் ட்ரூ கட்டானாஸ் அண்ட் ரேர் ஷீல்டு. எதுக்கிட்ட கிரேன் மேலே யார் சொல்கிறீங்க? பேட்டில் கிரவுண்டா? ஸ்னைப்பரு, டார்ஜரு, ஃபிஸ்ட்டு, கிரனேடு. ஏன்னா நான் கிரனேட் ஜம்ப் பண்ண போகிறேன், வச்சுக்கலாம். கிரனேட் ஜம்ப்புக்காக பண்ணலான்னு பார்த்தா முடியலையே. டே எட்ரா நார்மலாக போடு ஸ்னைப்பரு. சே கைஸ், எல்லா டீம்லேயும் ஒரு ஸ்னைப்பர் இருக்காங்க கைஸ். அவனுங்க தான் கைஸ் எப்போ பார்த்தாலும் எங்களை அடிக்கிறானுங்க. சீக்கிரம் டக்கிட்ட வரண்டா. இன்னும் நம்ம டீமில் 2 பேர் இருக்காங்க. அவனுங்க டீம்லேயும் அப்படியே 2 பேர் இருக்காங்க. எதுவுமே ஆகாமல் நம்ம டீமில் ஒருத்தர் சித்துறான். ஒருத்தர் 2 பேரை அடிக்கிறது வாய்ப்பே இல்லாத விஷயம். ஆனால் ஒருத்தர் அடிச்சிட்டா. ஜெட்ஸ்கி ஃபேனா கைஸ்? ஜெட்ஸ்கி ஃபேன்னா அது பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு யூடியூபர் தான், எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியாது, நான் பார்ப்பேன் அவ்வளோதான்.
ஓகே, அடுத்த ரவுண்டு லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ஜாலியாக டபுள் ஜம்ப் பண்ணலாம் கைஸ். பண்ண முடியல, இல்லை முடியல, ஏன்னு தெரில. நிற்கிறோம், ஒரு ஹெட்டு போகலான்னு பார்த்தா ஒரு 90 போட்டோம். சீக்கிரம் மாட்டிக்கோ. சரி விடுங்க கைஸ், ஒரு 40 அந்த மாதிரிலாம் போடுறோம். ஜெஸ்கி ஃபேனு நீ பாட்டுக்கிங்க அமைதியாரு. அவனே சும்மா கீழே இருக்கான். அவனே ஏற்கனவே அவன் மேட்ச் முடிஞ்சிச்சு. ஹெட் ஷாட் வைக்கலான்னு பார்த்தா முடியல. அது பரவாயில்ல. ஸ்பீடப். அப்பா நல்லா அடிச்சிட்டிங்க. இந்த மாதிரி மேப்லலாம் என்ன பிரச்சனைனா ஒரே இது எங்கே இருக்கானுங்கன்னு தேட முடியாது, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கிரெனேட் ஜம்ப் பண்ண மாட்டோம். இதான் கிரெனேட் இல்லை ஜம்ப் தான். ஏமிட் போடு 150. ஹெட்ஷாட் வச்சா கைஸ் உங்களுக்கு தெரியும்னா ஹெட்ஷாட் வச்சா 1 ஷாட்டில் செத்துருவாங்க கைஸ். அதனால தான் கைஸ் ஸ்னைப்பரு நல்ல வெப்பனு. ஏறுங்க, அதுக்குள்ளே பாருங்கள் லீடிங் வந்துட்டேன். அதுக்குள்ளேயே 2 வந்துட்டேன் பாருங்கள். அந்த சைடு கையில் இது பண்ணிட்டே அடித்து இங்கேருந்து பார்த்துட்டேன். எங்கே இருக்கீங்க சார்? சே, ஜெட்ஸ்கி ஃபேனா இல்லை பேக்கன் தான் எலிமினேட் பண்ணால் நான் நல்லா பார்த்தேன். ஜெஸ்கி ஃபேனுன்னு போட்டு ஜெஸ்கியோ இவன் அப்படியெல்லாம் இருக்காது. டே ஏஎஃப்கே செத்தாண்டா. கையில் அசால்ட் ரைஃப்லையும் ரிவால்வரையும் வச்சிட்ருக்கான். 2-2 இருக்கு வந்து அமௌண்ட் போடுறான் ஜெட்ஸ்கி. சே, சரி ஃபிஷ் எடுத்துக்கலாம், எம் பண்ணிடலாம். ஓகே போடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இது மேலே போடு ஸ்னைப்பர் 150டா. என்னதான் அது இதுன்னு வச்சாலும் பரவாயில்லடா. உசியை வச்சு எலிமினேட் பண்ணுறான்னா அது பரவாயில்ல. நம்மளுக்கு 2 பாயிண்ட். இன்னும் நம்ம டீமில் ஒருத்தன் தான் இருக்கா, ஒருத்தன் இன்டர்நெட் இது. அந்த ஒருத்தனை எல்லாத்தையும் அடித்தா பரவாயில்ல. நின்றுருக்கான் அடிங்கடான்னு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பிளான் கேளுங்க கைஸ். சுற்றிக்கிட்டு யாரும் இருக்காத இடத்துல நான் நிற்க போகிறேன். எவனாச்சும் வந்தானா அடிக்க போகிறேன், அவ்வளோதான். சிம்பிள் பிளான். அதுக்கு நீங்களாம் நிற்க மாட்டேன், இங்கே நிற்பேன். இங்கே நிற்கிறேன், நான் இங்கே நிற்கலாமே. இல்லை கைஸ், நான் இங்கெல்லாம் நிற்கல. நீங்கள் எங்கே அடி வாங்குறாங்களோ அங்கே தான் நான் நிற்பேன். ஏமிட் சே டீம் செத்துடா. ஒரு சே போச்சு. கான்ட்ராக்ட் கம்ப்ளீட்டடா. என்னதுடா இது? அவனுங்க மேட்ச் பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம இதில் டீம் மேட்ச்சில் கம்மி, அதான். ஓகே, இப்போ போயிட்டுருக்கோம். பார்த்துட்டேன். இல்லை பார்க்கல. பரவாயில்ல, அடிச்சிட்டேனே. இப்போ இங்கே தானே வரணும். ஜெஸ்கி நல்ல வேலை, ஜெட்ஸ்கி எலிமினேட் பண்ணோம். இன்னும் அப்படி இருந்தாலும் ஒருத்தர் இருக்கான். ரவுண்ட் லாஸ்ட்டே ஏன்னா கிராஸ் போன்ட்டான். எனக்கு டபுள் ட்ரபிள் பிடிக்கல, நார்மல் தான் நல்லாயிருக்கு. அதனால் இப்போ நார்மல் 5v5 வெறும் இந்த மாதிரி இல்லைன்னாங்க பாருங்கள், அது உள்ளே போக முடியல. The rivals was originally going to be PvE zombie game. இது zombie கேமாடா இது கைஸ். இதே மாதிரி வர ஃபன் ஃபேக்ட்ஸில் அரேனா பற்றி ஒன்று வந்துச்சு கைஸ். அரேனா வாஸ் ஒரிஜினலி அ டெஸ்ட் மேப் அண்ட் டு பி டெலிட்டட் ஆன் ஃபெப்ரவரின்னு வந்துச்சு. ஃபெப்ரவரி தாண்டி டெலிட் பண்ணல, எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்குன்னு.
இல்லை பிக் அரேனா நான் தயவு செஞ்சு பிக் ஸ்பிளாஷ் கொடுங்க. சரி பிக் ஷூட்டிங் ரேஞ்சு இங்கே தான் ஸ்னைப்பர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. மாட்டிக்க போகிறோம். டேஜர்ஸ் ஃபிஸ்ட் கிரனேட். நான் ஏன் எப்போ பார்த்தாலும் ஃபிஸ்ட் கிரனேட் எடுக்கிறேன்னா பறக்க பறக்க கிரனேட் ஜம்ப் பண்ணும். இப்போ பாருங்க இருக்கோமா எமிட் ஜூம் மீட் எவ்வளோ ஸ்மார்ட்டுங்கடா. போடு 150. ஒரு 150 நமக்கே. இன்னொரு 150 அதுவும் நமக்கே. ரெண்டு 150 போட்டிருக்கோம். நம்மள ஒருத்தா இதெல்லாம் கை வச்சு அடிச்சிருக்கானா. ஸ்னைப்பரு கீ 75 கீஸ் தான் கைஸ். ஆனால் வார்ப்பரில் அதிக கீ இருந்தாலும் ஸ்னைப்பர் தான் எல்லாமே வாங்குறாங்க இருக்கிற எல்லா வெப்பனோடையும். கேருங்க எல்லாக்கிட்டையும் ஸ்னைப்பர் தான். ஸ்னைப் கேங். டரடான் நிற்கிறோம். ஏம் பண்ணுறோம். ஏம் பண்ணி மாட்டல. அதனால் பறக்கிறோம். பறந்துகிட்டே இருந்து எவனா ஸ்மார்ட்னா அடிக்கலான்னு பார்த்தா இந்த லென்ஸில் மாட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன லென்ஸ் கைஸ். ஸ்னைப்பர் டிஸ்அட்வான்டேஜ் எங்கே இங்கே எத்தனோன்னு இருந்துச்சுன்னு டபுள் ஜம்ப் பண்ணி மேலே வந்துட்டேன்டா. வாங்கடா எவனாச்சு. அப்பா கொண்டாங்கடா. நான் பரவாயில்ல 300 டேமேஜ் 150 போன மேட்ச்லேயே எடுத்திருப்பேன். ஆமாம் அதான் எடுத்திருப்பேன். கிரனேட் ஜம்ப். ஓ ஓ ஓ ஓ போடு ஒரு 50 டேஜர்ஸ். ஓகே டபுள் ஜம்ப். எங்கேயாச்சும் எவனாச்சும் இருந்தால் ஸ்னைப்பர் வச்சு அடிப்பேன். சூப்பர்ரா நல்லா மாட்டிக்கிட்டீங்க. ஹெட் ஷாட். நான் தான் கடைசி ஹெட் ஷாட் வச்சு முடித்தேன். அதனால் எனக்கு தான் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்பீடாக போகிறோம். ஸ்னைப்பர் பண்ணுறோம். த பெஸ்ட் ஸ்னைப்பரர் இன் த வேர்ல்டு. வாங்கடா த பெஸ்ட் ஸ்னைப்பரர்ரா. எங்கள் டீமே அப்படி தான்டா. வாடா. ஒருத்தனை பார்த்தாச்சு. ஹெட்ஷாட். அடிச்சிருப்ப. நாமினேட்டு எலிமினேட்டு. எத்தனை பேரை தான் கைசி இந்த மாதிரி ஸ்னைப் பண்ணுறது. ஸ்னைப்பர் வாங்கினது பயங்கரம். எதுக்கு சேனல்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா சும்மா தான் போர் அடிச்சிச்சின்னு சொன்னேன். ஒருத்தன் உழுந்துட்டான். அவன் எப்படியா இருந்தாலும் எலிமினேட் தான் இருப்பான். இல்லை எலிமினேட் ஆகல. ஏமிங். நானே வரேன்டாருங்கடா. அப்பா பிடிச்சிட்டானுங்கடா. எப்படியோ மேட்ச் பாயிண்ட் 0/4. ஏன்னா ஒருத்தர் ஏஎஃப்கே வெளியே போயிட்டு அப்போயாச்சும் ஏஎஃப்கேவாக நின்றுருந்தா பேக்கன். நீ பேக்கன்னா நாங்களாம் பேக்கன்ரா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நானும் பேக்கன் தான். ரியல் பேக்கன். ஓகே ஒருத்தர் வானத்தில் மாட்டிட்டு ஏஎஃப்கே ஆகிட்டான். நம்ம ஜெயிச்சிட்டோம் அவ்வளோதான். ஓகே டாஸ்க் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வேணாம் நம்ம ப்ளே போய் 4v4 ஆனால் 3v3 எல்லாம் இதெல்லாம் புது ஈவெண்ட் காணுது. என்கிட்ட 20 தான் இருக்குது. இந்த சாம் கேசியெல்லாம் வேஸ்ட்டு கைஸ். ஏன்னா சும்மா கன்னில் இத்தனோண்டு கீ செயின் மாதிரி இருக்கும். அது நம்ம நார்மல் கன் யூஸ் ஸ்கின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. சீக்கிரம்டா டோன்ட் மீன் அப்படின்னா
அப்படின்னா என்னன்னே தெரில. டே அந்த வாய்ஸ் சாட் எடுங்கடா பார்க்கலாம்டா. டியூல் கேன்சல்டு. அது பரவாயில்ல. நம்ம ப்ளே பண்ணிட்டு திருப்பி ஒரு 3v3 போடலாம். இருக்க அப்பனே மினி கன்னு அப்படின்னு இருக்கு. இன்ஸ்பெக்ட் அண்ட் ஏம் யுவர் கன் அட் த சேம். அது தெரியும், ஆனால் நல்லா இருக்காது. ஏம் பண்ணிட்டேன்னா இப்படி இருக்குண்ணா கைஸ். இப்போது ரைட் சைடில் நம்ம கன் இருக்குண்ணா, லெஃப்ட் சைடு ரைட்டுன்னு 2 சைடும் ஆடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஏம் பண்ணும் போது. வேஸ்ட் அப்படி பண்ணுறது. சரிடா, இப்போ 0 தான்டா கூடுறா. பிக்கர் ஏனாவா? ஐய, எனக்கு இந்த இதுவே பிடிக்காது. பிக்கர் ஏனா மட்டும் பிடிக்காது, மிச்சம்லாம் பிடிக்கும். நான் ஆக்சுவலாக நைஃபும் பண்ணுவேன் அப்பப்போ. இருந்தாலும் எனக்கு இப்போலாம் வேணாம். டக்குன்னு ஆரம்பிச்சானு ஒரு ஸ்லைடு போடுறோம். 3 2 1 ஸ்லைடு. ஓகே ஸ்லைடு. ஏம் ஏம் வை எங்கேயாச்சும் ஏம் வைடா. அங்கே ஒருத்தனை பார்த்துட்டேன். வாடா வெளியே. வித் நைஃபா? ஆமாம்ல, ஸ்னைப்பர்னால் நைஃப் வச்சுருப்பானுங்க. எல்லாம் பார்த்து தான் நம்மளாம் இருக்கணும். கிட்ட போய் தான் அடிக்கணும். இன்னும் டீமில் 2 பேர் இருக்கானுங்க. நான் ஸ்னைப்பர்னால அது பரவாயில்ல, 2 பேர் இருக்கானுங்கல்ல. அட்ரா 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 அட்ரா. ஈஸியாக அடிச்சிட்றா. 3 பேர்த்தையும் நீயே கொண்டுடலாம்டா. எத்தனை வெப்பன் வச்சுருக்க மாற்றிக்கிட்டே இருக்கான். 1000 வெப்பன் வச்சுருக்க மாதிரி போடு. ஒருத்தன் எலிமினேட், 2 பேர் எலிமினேட். கடைசி 3வது ஆள் ஒருத்தன் நைஃப் எலிமினேட்டு. இல்லை கைஸ், நம்ம நைஃபு நம்மளும் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட தான் டேஜர்ஸ் இருக்கே. இது டேஜர்ஸ், நைஃபு, கிரனேட் எடுக்கிறோம், இழுக்கிறோம். அது ஒழுங்காக ஒர்க் ஆகலாம். ஏன்னா என்கிட்ட நெட் இல்லை. ஓகே, நெட் இல்லாதனால லேக் ஆயிரும். இந்த லேக்கிங்லாம் முடிச்சாருந்தா அப்போ கூப்பிட முடியுமா? நான் டக்குன்னு போய் அவனுங்க எல்லாத்தையும் வச்சிடுறேன். இல்லை, இன்விசிபிள் ஆகிட்டானுங்க. கைஸ் நெட் வந்தானு கூப்பிட்றேன் கைஸ். பாருங்க கைஸ், நெட் வரட்டும் கைஸ், கூப்பிட்றேன். கைஸ் எனக்கு நெட்டு கிடச்சிச்சு, அதனால் லோடு தந்துருக்கேன். லோடு ஆயிடுச்சு இப்போ தான். அது ஏதோ நெட் போயிடுச்சு கைஸ். ஏன்டா கட்டானாவே இல்லை. திருப்பி இதே ஒரே இது வந்துருக்கு. இப்போ டெலிபோர்ட்டிங்னு வருதா, ஒன்று டியூவல் கேன்சல்னு வரும். இல்லைன்னா அந்த மேப்பு ஓட்டிங்லாம் முடிச்சு மேப்புள்ள போய். இந்த கேம் பேர் ரைவல்ஸ்னு எங்களுக்கு தெரியும், அதனால நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போங்க. பாருங்க, வெளியே வந்துருச்சு. உள்ளே போயிடுறா, திருப்பி வெளியே வராதுரா. ஸ்னைப்பர் ஆல்வேஸ், டேச்சஸ் ஆல்வேஸ், நைஃப் நோவே, கிரனேட் நோவே. கன்ஸ்ட்ரக்ஷனு இல்லை, நைஃப்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை. நான் குதிக்கிறதே இது மேலே நின்று தான் நானே எதாச்சும் பண்ணுவேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன். வாடா 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 தம்பி, போலான்டா. ஓஹோ, அடிவானுங்கிறானுங்க நம்ம பசங்க. எங்கே இருக்காங்கன்னு பார்த்துடலாங்க. வாங்க, இங்கே எங்கெங்கே இருக்காங்க. ஸ்னைப்பரு, ஓ கிரேன் மேலே தான் அங்கே நிற்கிறான். கைஸ் இந்த தடவை நான் கிரேன் மேலே ஏறி காமிக்கிறேன் கைஸ். இல்லை கைஸ், நான் கிரேன் மேலே ஏறலாம் இதை கூட ஒருத்தர் ஏறி என்னை சுட ஆரம்பிச்சிட்டான். அதில் ஸ்னைப் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்மளால் கிரேன் மேலாம் போக முடியாது. அவள் கிரேன் மேலே போவாள், அதை பார்த்துட்டு எங்கே நிற்கிறா நம்மளா பார்த்து வச்சுக்கலாம். அவள் சுட்டா நம்ம தெரியும்ல நம்மளுக்கு எங்கே இருக்கான்னு.
ஒருத்தன் பார்த்துட்டேன். ஸ்னைப்பர் ரெடி. அதான் நம்மள படக்கூட இல்லைடா, வாடா பயந்தாங்குழி. இந்த ஸ்னைப்பர் இருக்கான மேலே நின்று இந்த ஸ்னைப்பரை முதல்ல தூக்கி போடணும். ஏறுங்க, உன் மேலே இருக்க ஸ்னைப்பர் இல்லையா, நல்லது தான். இருந்தாலும் கீழே இருக்க ஸ்னைப்பர் இந்த ரவுண்டு அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்விட்ச் ஓப்பன், ஸ்னைப்பர், டேஜஸ், ஃபிஸ்ட்டு, கிரனேடு. இப்போ தான் நம்ம கிரனேட் ஜம்ப் போட போகிறோம். ஆனால் அவனாச்சும் வந்தானா கஷ்டம். இப்படி இருக்கா, நான் இப்படி இருக்கா தெரியாமல் அப்படி போயிட்டேனே. கோ கைஸ். ஓ பிடிச்சாச்சு. இந்தால் அடிச்சுட்டானுங்க. அது மேலே ஒரு ஜம்ப் ஷாட் இருக்கும் கைஸ், அதை எடுக்கிறதுக்குள்ளே அடிச்சுட்டானுங்க. மேட்ச் பாயிண்ட் முன்னாலாம் நம்ம 4 எடுத்தவங்க, இப்போ நம்மள முட்டை எடுக்க வச்சுட்டாங்க ஸ்னைப்பர்னால. ஊ ஊ ஊ ஊ டேய் சே, ஹெட்ஷாட் அடிக்கிறானுங்களே. கைஸ் அதில் யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆமாம், அதே தான். அதனால தான் இப்போ கடைசியாக இன்னொன்று லோட் ஆகுது. அதில் எனக்கு அரேனா வராது, பிக் அரேனா தான் ஒன்று வரும், இல்லைனா ஸ்ப்ளாஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஆனால் என்னை தவிர வேறு எதுவும் ஸ்னைப்பர் இருக்கக்கூடாது, லெவல் என்னோட கம்மியாக இருக்கணும், அப்படின்னா ஈஸி. 4 3 2 1. ஓட்டிங்கா இல்லை, ஓட்டிங்லாம் வரலையே. ஓகே, திருப்பி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு கைஸ், அதான் லேட் ஆயிடுச்சு. உள்ளே போயிருக்கணுமே. சே போங்கடா. இந்த கேமும் நீங்களும் நம்ம சைடு தான் கிரேனா. அப்பா நல்லது, அதாச்சும் நல்லது, அதாச்சும் இங்கே இருக்கே. ஜம்பு, கிரனேட், லான்ச் போடு. சரியான இதோ பிடிச்சிருக்கோம். மேலே ஏறி டே கஷ்டப்பட்டு ஏறுனா ஈஸி கைஸ், ஈஸியாக அடிக்கலாம் எல்லாத்தையும். இங்கே ஏறணும், ஏறிட்டு ஒரு சரியான லான்ச் போடணும், அப்புறம் டக்குன்னு ஃபிஸ்ட்டை மாற்றணும். என்னடா இன்னத்துக்கு கால் பண்ணுறீங்க. ஸ்பீடாக மேலே வந்தாச்சு. இங்கேருந்து ஸ்னைப்பர் எடுக்கிறோம், ஏம் பண்ணுறோம். ஒருத்தர் நம்மளை அடிச்சுட்டா நம்ம கீழே விழுவுறோம், அவ்வளோதான். இங்கேருந்து வச்சா விழுவுதான் செய்வாங்க. அதாங்க விழுந்துட்டோம். விடுங்க, நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு, நம்ம ஜாலி இங்கே நின்று அடிக்கலாம். அதெல்லாம் சும்மா அங்கே நாங்கள் போயிட்டோண்டான்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான். போடு 150. ஒருத்தனுக்கு நானே போட்டது 150, இன்னொருத்தங்க நிற்கிறான், அவனுக்கு நானே போட்டது 50ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அடிச்சாதான்னு சொல்கிறதுக்கு. வெண்ட் த்ரூ டிஷ்கும் இஹிஹி அடிங்கடா ஈஸியாக. நான் செகண்டில் இருக்கான், 541 இருக்கான். அவன் தான் டேமேஜ் அதிகம். அங்கே ஒருத்த என்னத்துக்கு நின்றுருக்கணுமே. ஒருத்தனை கொன்னா, நான் இன்னொருத்தனை கொன்னேன். 150, நான் 150 போட்டேன் எப்படியோ. பார்த்தீங்களா கைஸ், ஸ்னைப்பர் வச்சு 150னா அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டு. இங்கே நிற்கிறோம், யாருக்கும் தெரியாமல் அடி வரானுங்க. 150 அடி நிற்கிறோம். இன்னொன்று அப்படின்னு சொல்ல மாட்டேன், கிரேன் மேலே ஏறணுமே. அவனுங்க அடிச்சிட்டிங்களாடா, சூப்பர்ரா. நான் அப்படியே விழுந்துடுறேன். நேற்றுக்கு ஒரு கிரனேட் ஜம்பை போட்டு தான் கைஸ் இப்போ போகிறேன். ஓ மை காட், நான் விழுந்துட்டேன், நீ விழுந்துடு. டே விழுந்துடுறா தயவு செஞ்சு. ஒத்தால கிரனேடு போட்டு பறக்க விட்டான்.
தலிவா அவ்வளோதான் காலி, பார்த்தாலே தெரியுது. பாடா நல்ல வேலை. என் டீமேட்ஸ் எதுவும் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் விடுங்க. இப்போ என்ன பண்ணுன்னா இங்கே நிற்கிறோம், போடி அவ்வளோதான், போடி கிரேன் இல்லைனாலும் இது போதும் நம்மளுக்கெல்லாம் இது போதும் கைஸ். ஒருத்தன் அவனா எலிமினேட் ஆகிட்டான், இன்னொருத்தன் நம்ம டீம்மேட் பண்ணி விட்டானுங்க, நானும் விழுந்துட்டேன். ஸ்கிப்பே லீவே அவ்வளோதான் கைஸ். இப்போது பாருங்க, வெப்பன்ஸில் 13 கீஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸ்னைப்பரில் என்கிட்ட சாம் கூட ஒன்று மாட்டி வச்சுருக்காதா, இது ஒன்று தான் இருக்குது. வேறு ஏதாச்சும் வெப்பன் வாங்க முடியுமான்னு வேணால் பார்க்கலாம். 25 கீ, 35 கீ, 45, 20 எல்லாம் பாருங்க எவ்வளோன்னு. ஸ்ப்ரே வேணால் வாங்கலாம், ஆனால் அதுவும் வேணாம் எதுக்கு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இருங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.